அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்டான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச குலோப்ஜாம் குல்ஃபி தான் ஐஸ்கிரீம் ரெடி பண்ண போகிறோம். குலோப்ஜாமும் எல்லாருக்கும் பிடிக்கும், குல்ஃபியும் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெசிபி ஐஸ்கிரீமாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். திக்கான பால் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பிஞ்சு அளவு சஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக குலோப்ஜாம் எடுத்து வச்சுருக்கேன். குலோப்ஜாம் எப்படி செய்யலாம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போகிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, ஏலக்காய்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சுகரை பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ் வாட்டர் ஆப்ஷனல் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்டு வச்சு தான் நம்ம குல்ஃபி ரெடி பண்ண போகிறோம். இது இல்லாட்டி நம்ம ஆர்டினரியாக டம்ளரில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இப்போ ரெடி பண்ணலாம். நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் காய்ச்சாத பாலை 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாலை ஓரளவுக்கு சுண்டின பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக கிண்டி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த பால் ஏடை வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குல்ஃபி இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் பதில் கண்டென்ஸ் மில்க்கு கூட நம்ம ஆட் பண்ணி கூட குல்ஃபி ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறேன். குங்குமப்பூ எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ண பிறகு பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம்ல, நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் நான் லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க. 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. லாஸ்ட்டாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ரோஸ் வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. பார்க்கும் போதே நான் செம்மையாக இருக்குது. இது அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு மேலே குலோப்ஜாம் வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். குக் வித் கோமாளியில் கனி பண்ண ஒரு ரெசிபி தான். அவங்க ப்ரெட்டில் குலோப்ஜாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை குல்ஃபியாக ரெடி பண்ண போகிறோம். இது மோல்டில் எல்லா இடத்துலையும் ஒரு ஆஃப் ஊற்றி மேலே குலோப்ஜாம் வச்சுக்கிறேன். குலோப்ஜாம் சின்ன குலோப்ஜாம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கவர் ஆகும். அதுக்காக தான் 2வது கோட்டிங் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக கவர் பண்ணணும், அதுக்காக 2 கோட்டிங்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜரில் 5 to 6 hours வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகும். இப்போ பாருங்கள் 6 hours ஆகிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க சூப்பராக வந்திருக்கு. மோல்டுனால சீக்கிரமாக வந்துடுச்சு. டம்ளரில் வச்சா லைட்டாக தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க, செமையாக வரும். ரபடி குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எப்படி வந்திருக்கு பாருங்கள். உள்ள சென்டரில் குலோப்ஜாம் வச்சது எவ்வளோ அழகாக சென்டரலாக இருக்குது பாருங்கள். மேலே அந்த குல்ஃபி சாப்பிடும் போது ஐஸ்கிரீமாக இருக்கும், உள்ளே குலோப்ஜாமும் இருக்கும். செம்மையாக இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.